it is the king of the land who's talking to them. இப்பொழுது இந்த தேசத்தின் மகாராஜா இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The king has made a new law. ராஜா ஒரு புதிய சட்டமே போட்டு விட்டான். That those who do not bow down to worship the idol will be killed. பொற்சிலையை பணிந்து கொள்ளும்படி தாழ விழாதவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். It is a law of the land. இது தேசத்தின் சட்டம். But in the midst of the law that was against them, இந்த தேசத்தின் சட்டமே இவர்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது அதன் மத்தியிலே they were not fearful. அவங்க கொஞ்சமும் பயப்படவும் இல்லை. This is how you need to read very closely that passage. இப்படித்தான் அந்த வேத பகுதிக்கு மிக அருகில் வந்து நெருங்கி படிக்க வேண்டும். They were very calm when they answered the king. ராஜாவுக்கு பதில் சொல்லும் பொழுது கொஞ்சமும் சலனமே இல்லாம சாதாரணமா பதில் சொல்றாங்க. Why were they able to be calm? ஏன் அவர்களால் பதட்டம் இல்லாமல் அமைதியாய் இருக்க முடிந்தது? Because of their unwavering trust in God's ability to protect. அவர்களை பாதுகாக்க தேவனுக்கு இருக்கக்கூடிய பேராற்றல் மீது கொஞ்சமும் அலசடிப்படாமல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையின் பற்றே காரணம். Secondly, let's look at the prophet Daniel. இரண்டாவதாக தானியேல் தீர்க்கதரிசியை பார்ப்போமா? In Daniel chapter 6, தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே another law has been enacted in the land. இப்பொழுது தேசத்தில் வேறொரு புதிய சட்டம் இயற்றப்பட்டது. Now this time is quite similar to the first law. இம்முறையும் முந்தின சட்டத்துக்கு இணையானதே இதுவும். Nobody should pray to any other god except to the king. ராஜாவை தவிர, ராஜாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதை தவிர யாரும் வேறு எந்த தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்க கூடாது. How can that be translated to today is like this? இன்றைய சூழ்நிலைக்கு அதை எப்படி மொழிபெயர்க்க கூடுமானால் இப்படி அர்த்தப்படுத்தி சொல்லலாம். Nobody should pray to any other god except the god that the government appoints. யாராயிருந்தாலும் சரி, அரசாங்கம் எந்த தெய்வத்தை நியமிக்கிறதோ அந்த தெய்வத்தை தவிர வேறு எந்த தெய்வத்தை நோக்கி யாரும் ஜெபிக்கவோ வேண்டுதல் செய்யவோ கூடாது. So it has been sealed and passed as a law. இது முத்திரை போடப்பட்டு தாக்கியதாக சட்டமாய் ஏற்றப்பட்டு விட்டது. Parliament debated it. பாராளுமன்றம் அதை குறித்து விவாதித்து விட்டார்கள். It passed in the lower house and passed in the upper house. கீழ் சபையிலும் மேல் சபையிலும் சட்டம் கைகூடி நிறைவேறி ஒப்புதல் வாங்கியது. Now became a law. சட்டமாகி விட்டது. Now Daniel heard this law. தானியேலுக்கு இப்ப இந்த சட்டத்தை பத்தி கேள்விப்படுகிறார். And if you look at his attitude, தானியேலுடைய மனப்பான்மையை he பார்ப்பீர்களானால் was calm. அவர் அவ்வளவு அமைதியா இருக்கிறார். He was not nervous. கொஞ்சமும் பதட்டப்படல. He was not worried. கவலையும் படல. He was just perfectly calm. முழுவதும் சீராய் இயல்பாய் இருக்கிறார். Perfectly peaceful. பூரண சமாதானமா இருக்கிறார். He went straight home. அவர் நேராக வீட்டுக்கு போனார். And he opened all the windows. பலகணிகளை எல்லாம் திறந்து விட்டார். And he knelt down. முழங்கால் படியிட்டார். Lifted up his hands. இரு கரங்களையும் உயர்த்தினார். And the Bible says, வேதம் சொல்கிறது, as his custom was, அவருடைய வழக்கத்தின்படியே தான் முன் செய்து வந்தபடியே began to pray unto God. தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். Now I want you to ponder here and think carefully. இந்த இடத்திலே ஒரு காரியத்தை நீங்கள் கவனமாய் சிந்தித்து பார்க்கும்படி விரும்புகிறேன். You must look at the whole incident part by part. நடந்த முழு சம்பவத்தையும் அங்குலம் அங்குலமாய் நீங்கள் பார்க்க வேண்டும். A law has been enacted. சட்டமே ஏற்றப்பட்டு விட்டது. Now everybody is watching you. எல்லாரும் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. And Daniel went into his house. தானியேல் வீட்டுக்குள்ள போனதும் தான் தாமதம். To keep the windows open is a big mistake. அவர் செய்த மிகப்பெரிய தவறு ஜன்னலை திறந்து வச்சதுதான். Because everybody can see. ஏன் உள்ள உங்களை எல்லாரும் பார்க்கலாம். That was a grave danger. அது ஒரு பேராபத்து. And then he knelt down. அதுக்கப்புறம் ஒரு முழங்கால் படியிட்டு விட்டார். At the top of his voice he was praying as normal. உரத்த குரலிலே சகஜமாய் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். That was another mistake. அது அடுத்ததான ஒரு தவறு. He could have just prayed in his heart. இருதயத்துக்குள்ள மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிருக்கலாமே. Because God is not deaf. ஏன் தேவன் செவிடர் இல்லையே. He can hear what's coming from your heart. உங்க இருதயத்துக்குள்ள இருந்து என்ன வெளியே வருதோ அதை அவரால் கேட்க முடியுமே. Am I right? சரிதானா? He can hear your heart. உங்க இதய துடிப்பையும் அவர் அறிந்து கேட்க முடியும். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, as his custom was, தான் முன் செய்து வந்தபடியே he kept the windows open. ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சிட்டார். He knelt down, முழங்கால் படியிட்டார். lifted up his hands, தன் இரு கரங்களை உயர்த்தி கொண்டார். and he began to pray. ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். He was calm.
ரொம்ப அமைதியா இருக்கிறார், He was peaceful. சமாதானமா இருக்கிறார். How is he able to do that in the midst of an impending judgment against him? இவருக்கு விரோதமாக இப்படி செய்தால் வரப்போகிற மிகப்பெரிய நியாய தீர்ப்பு தண்டனை காத்திருக்கும் போது எப்படி அவரால் துணிந்ததை செய்ய முடிந்தது? His unwavering trust in God's ability to protect him. அவரை பாதுகாக்க தேவனுக்கு இருக்கும் பேராற்றல் மீது கொஞ்சமும் அலசடிப்படாத நம்பிக்கையின் பற்றுறுதியே காரணம். So did God protected him? தேவன் அவரை பாதுகாத்து காப்பாற்றினாரா? Did God honor his faith? தேவன் ஒரு விசுவாசத்தை கனப்படுத்தினாரா? Yes or no? ஆமாவா இல்லையா? The answer is no. பதில் இல்லை என்பதே ஆகும். Because he was arrested. ஏன் அவர் கைது செய்யப்பட்டார்? So if God had protected him, he would not have been arrested. தேவன் அவரை பாதுகாத்திருந்திருப்பாரே, ஆனால் அவர் கைதே செய்யப்பட்டிருக்க மாட்டார். Right? சரிதானா? But God forsook him. ஆனா ஆண்டவர் அவரை கைவிட்டுட்டார். Amen. ஆமென். Don't look at the end of the story, look at from the part by part. கதையின் முடிவை பார்க்காதீங்க, சொன்னேன்ல, அங்குலங்குலமா ஒவ்வொரு பத்தியா பார்க்கணும். At that moment, அந்த நேரத்தில் Daniel must have felt he was forsaken. அவ்வளவுதான், நான் கைவிடப்பட்டு விட்டேன்னு தானியேல் நினைச்சிருந்திருக்கணும். Right? சரிதானே? So he was forsaken. தானியேல் கைவிடப்பட்டு விட்டார். But even then, ஆனாலும் கூட he did not lose faith. விசுவாசத்தை இழக்கல ஆளு. He was still calm. இன்னும் அமைதியா தான் இருக்கார். He did not engage a lawyer to fight his case. தன்னுடைய வழக்குக்காக வாதாட ஒரு வழக்கறிஞரை நியமிக்கவில்லை. He committed himself totally into the hands of the living God. முற்றிலும் முழுவதுமாய் தன்னை ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களுக்குள் ஒப்புக்கொடுத்து விட்டார். It is my firm belief. என்னுடைய உறுதியான நம்பிக்கை என்னவென்றால், Only the guilty needs a lawyer to fight their case. குற்றம் உள்ளவன், குற்றம் செய்தவன் தான் தான் கணக்காக வழக்காடுறதுக்காக ஒரு வக்கீல கூலிக்கு அமர்த்தணும். The innocent and the righteous don't need to do that. நிரபராதியும் நீதிமானும் அப்படி வக்கீல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because God will come to fight for you. ஏனென்றால் உங்களுக்காக யுத்தம் பண்ணி வழக்காட தேவனே வருவார். Hallelujah. ஹalleluya. Truth cannot be buried for long. சத்தியத்தை ரொம்ப நாளா புதைச்சு வைக்க முடியாது. Maximum is only 3 days. அதிகபட்சம் 3 நாளைக்கு தான் புதைக்கலாம். On the third day, truth will rise up. 3ஆம் நாள் சத்தியம் உயிர்த்தெழும்பும். And you will be pronounced guiltless. நீங்கள் நிரபராதி குற்றமற்றவர்கள் என்பதை அறிவிக்கப்படுவார்கள். Amen. ஆமென். So God will fight for you. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். When he is going to fight for you, why do you need a lawyer to fight for you? தேவனே உங்களுக்காக வழக்காடி போராட வரும்போது நீங்க ஏங்க உங்களுக்கு ஒரு வக்கீல வைக்கணும்? Amen. ஆமென். A few years ago, we got into some problem. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரச்சனையிலே அகப்பட்டோம். One of our former accountant made some mistakes in our accounts. முந்தின கணக்காளர் ஒருவர் கணக்கு வழக்குகளிலே ஒரு சிறு தவறு செய்து விட்டார். I had told them how exactly to do the accounts. எப்படி சரிவர கணக்கு வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் சொல்லி இருந்திருக்கிறேன். Because the Lord gave me a counsel how to do it. ஏன் கணக்கை எப்படி பரிமாளிக்க வேண்டும் கர்த்தர் எனக்கு யோசனை கொடுத்திருக்கிறார். But he, together with the wrong advice from our auditor, ஆனால் அவரோ தங்களுடைய தணிக்கையாளரிடமிருந்து தவறான ஒரு ஆலோசனையை கேட்டது நிமித்தம் இருவருமாக சேர்ந்து so they entered the accounts. இப்பொழுது தவறுதலாக கணக்கு பதிவு செய்து விட்டார்கள். So when it was filed to the IT department, ஆகவே அது வருமான வரித்துறையிலே பதிவு செய்யப்பட்ட போது we were imposed a fine of 1.5 crores. 1.5 கோடி ரூபாய் எங்களுக்கு அபராதம் தீர்க்கப்பட்டது. Tax plus fine. அது வரியோட கூட அபராதமாக. And we don't even have such huge amount of money. அவ்வளவு பெரிய தொகை பணம் கூட கையில இல்ல. So the danger was the income tax department was going to come and put a seal on our Angel TV studio. இப்பொழுது ஆபத்து என்னவென்றால் வருமான வரித்துறையினர் வந்து ஏஞ்சல் தொலைக்காட்சி அந்த பதிவு கூடத்துக்கு மூடி முத்திரை போட்டுருவாங்க. So this was the danger that was before us. இது ஒரு பெரிய ஆபத்தா முன்னால் இருக்கு. So in the midst of all that, இதெல்லாவற்றின் மத்தியிலேயும் so I just prayed, நான் ஜெபித்தேன். Lord, you gave. ஆண்டவரே நீங்க தான்ப்பா கொடுத்தீங்க. If you want to take away, praise the Lord. நீங்க எடுத்துக்கொள்ள விரும்புறீங்களா? ஸ்தோத்திரம். It doesn't bother me. அது என்ன கொஞ்சமும் உறுத்தாது. I'll just pack my bag and go back to Kalimpong. நான் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கலிம்பாங்கு போயிடுவேன். I'll just stay peacefully up in the mountains. நான் மலைகளிலே சந்தோஷமா இருப்பேன்ப்பா. No problem, Lord. எனக்கு பிரச்சனையே இல்ல ஆண்டவரே. As I was praying, நான் ஜெபித்துக் the கொண்டிருக்கும்போது Lord gave me a name of one particular officer. ஒரு குறிப்பிட்ட அதிகாரியின் பெயரை கர்த்தர் எனக்கு He கொடுத்தார். works in the income tax department. அவர் வருமான வரித்துறையிலே பணியாற்றுகிறவர். A very godly Christian தேவ பக்தியுள்ள ஒரு கிறிஸ்தவர். and one who has a high position.
உயர் பதவி வகிக்கக்கூடியவர். The Lord told me, go and see him. போய் அவரை பார்க்கும்படி கர்த்தர் சொன்னார். So I told the man the situation. ஆகவே போய் அவரிடத்தில் சூழ்நிலைகளை சொன்னேன். He said, ஐயா, don't worry. அவர் சொன்னார், ஐயா கவலைப்படாதீங்க, I will take care. நான் பார்த்துக் கொள்கிறேன். I told him I was never worried in the first place. நான் சொன்னேன், முதல்ல நான் கவலையே படலைங்கன்னு சொன்னேன். And he said, I will do it for you. நான் உங்களுக்காக செஞ்சு முடிக்கிறேன்னு அவர் சொன்னார். And then he spoke to another very high authority. மிக உயர்ந்த ஒரு அதிகாரி இடத்திலே அவர் பேசினார். A lady, a wonderful Christian lady from Andhra Pradesh. ஆந்திர மாநிலத்தை சார்ந்த ஒரு அருமையான கிறிஸ்தவ சகோதரி அவர்கள். She was just transferred to Chennai. இப்பதான் அவங்க சென்னைக்கு வேலை மாற்றலாகி வந்திருக்கிறார்கள். So our file was given to her. எங்கள் கோப்பு அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது. She went through all the accounts. எல்லா கணக்கு வழக்குகளையும் பார்த்தார்கள். Then she wanted to see me. அப்புறம் என்ன பார்க்கணும்னு விரும்பினாங்க. Because she had heard about me. ஏன்னா என்னை குறித்து கேள்விப்பட்டிருந்தார்கள். But never seen in person. நேர்ல என்ன சந்திச்சதில்லை. So when I went to her office, அவர்கள் அலுவலகம் நான் போயிருந்த போது she stood up to welcome me. என்னை வரவேற்கும்படி எழுந்து நின்றார்கள். The first sentence she told me is, அவங்க சொன்ன முதல் வாக்கியமே, my 1000 apologies to you to make you come to my office. உங்களை என் அலுவலகத்துக்கு வரவழைத்ததற்காக 1000 முறை மன்னிப்பு கேட்கிறேன். I was so much desirous to see you. உங்களை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. I never had an opportunity. ஆனால் வாய்ப்பே கிடைக்கல. So this case is my good opportunity to see you. ஆகவே இந்த வழக்கு உங்களை சந்திப்பதற்கு எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பையா. So anyway, எப்படி இருந்தாலும் she asked me a few questions. சில கேள்விகள் கேட்டார்கள். I answered her everything. எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்தேன். She said, don't worry, ஐயா. சொன்னாங்க, கவலைப்படாதுங்க ஐயா, I will take care of all this issue for you. இந்த பிரச்சனை எல்லாம் நான் உங்களுக்காக பார்த்துக் கொள்கிறேன். And she single-handedly fought our case. அவர்கள் ஒரு தனி சகோதரியாக எங்கள் வழக்கையெல்லாம் போராடி, From 1.5 crores we only paid 20 lakhs as income tax duty. 1.5 கோடி ரூபாய் அபராதத்தில் இருந்து வெறும் 20 லட்சம் ரூபாயை வெறும் வருமான வரியாக மாத்திரம் செலுத்தினோம். After our case was over, எங்க வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் she was transferred to Andhra again. மீண்டும் அவர்கள் ஆந்திராவுக்கு வேலை மாற்றம் செய்யப்பட்டு விட்டார்கள். So God specially sent this angel to help us. எங்களுக்கு உதவி செய்வதற்கென்றே இந்த விசேஷித்த தேவ தூதனை போல இந்த மாவா தேவன் அனுப்பி இருந்திருக்கிறார். Amen. ஆமென். See, when you are righteous, நீங்க நீதிமான்களாய் இருக்கும்போது, when you are innocent, நீங்க குற்றமற்றவர்களாய் இருக்கும்போது, God will fight battles for you. தேவன் உங்களுக்காக யுத்தங்களை நடத்துவார். Amen. ஆமென். You need not do anything. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லைங்க. You just sit in peace நீங்க சமாதானமா அமைதியா உட்கார்ந்திருந்தா போதும். and sleep peacefully. சமாதானமா படுத்து தூங்குங்க. Eat peacefully. சமாதானமா சாப்பிடுங்க. Because God will fight battles for you. என் தேவன் உங்களுக்காக யுத்தங்களை நடத்த போகிறபடியா. Amen. அல்லேலூயா. During the Second World War, இரண்டாம் உலகப் போரின் போது bombs were dropping here and there over in Europe and over in England. ஐரோப்பா, இங்கிலாந்து தேசங்களின் மேல் அங்கும் இங்குமாக வெடிகுண்டுகள் வீழ்ந்த வண்ணம் இருந்தன. And before a bomb is dropped, ஒரு வெடிகுண்டு போடப்படுவதற்கு முன்பதாக sirens will go all over the country. அபாய மணி ஓசை தேசம் முழுவதும் ஒலிக்கும். So as soon as people hear the siren, அந்த சைரன் சத்தத்தை மக்கள் கேட்ட they உடனே will run to the bomb shelters. வெடிகுண்டுக்கு பாதுகாக்கும்படி இருக்கும் மறைவிடம் நோக்கி ஓடுவார்கள். So there was this place in England இங்கிலாந்து நாட்டில் இருந்த இப்படிப்பட்ட பதுங்கு குழிகள், மறைவிடங்கள், where many very elderly people were staying in a village. ஒரு கிராமத்துல வயோதிபமான பலர் தங்கியிருந்தார்கள். So they have this called the old people retirement homes. வயது முதிர்ந்தவர்களுடைய ஓய்வு இல்லம் என்று அழைக்கப்படும். So many old people staying there. அநேக வயசானவங்க அங்க தங்கியிருந்தாங்க. So a warning was given to everybody. இப்பொழுது அபாய மணி எங்கும் ஒலிக்கிறது. As soon as you hear the siren, அந்த அபாய மணி ஓசையை கேட்ட உடனே everybody run as fast as you can to this bomb shelter. எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ எல்லாரும் ஓடி போய் அந்த வெடிகுண்டு பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கிக் கொண்டார்கள். But 2 days later, 2 நாட்களுக்கு அப்புறம் the siren went. அந்த அபாய மணி ஒலித்தது. You know, old people cannot run. உங்களுக்கு தெரியும், வயசானவங்களால ரொம்ப ஓட முடியாது. Even the snail walks faster than an old person. நத்தையே இந்த வயசானவங்களை விட வேகமா போயிரும் தெரியுமா? Amen. ஆமென். No, amen. ஆமென் இல்லையா? Anyway, எனினும் so all the old people went to the home. I mean, to the bomb shelter. வயதானவர்கள் எல்லாரும் அந்த வெடிகுண்டு பாதுகாக்கும் மறைவிடத்துக்கு போயிட்டாங்க. When they took count, எண்ணி பார்க்கும்போது they found that one woman was missing. ஒரு அம்மா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. But once the door is closed, no one can go out. ஒரு முறை பதுங்கும் இடத்தின் கதவு மூடிவிட்டால் யாரும் வெளியே போக And முடியாது. bombs were dropping everywhere. எல்லா இடத்துலயும் குண்டு மழை பொழிகிறது. They could even get the sound of bombs dropping. வெடிப்புண்டு விழுற சத்தத்தை அவங்களால கேட்க முடியுது. So they were all sad that this
poor old woman had died. பாவம் அப்பாவி அந்த வயசான அம்மா செத்து போயிட்டாங்கன்னு தான் எல்லாரும் So நினைச்சாங்க. what to do? என்ன செய்யறது? They even had a memorial service in the bomb shelter. அவர்கள் தங்கள் பாதுகாப்பு மையத்திலேயே ஒரு நினைவு ஸ்தோத்திர கூட்டமே வச்சிட்டாங்க. So after a couple of days, சில நாட்களுக்கு பின்பு when there was silence and peace in the country, நாடு முழுவதும் எல்லாம் அடங்கி அமைதியாகி சமாதானம் நிலவிய போது everybody went back to their homes. எல்லாரும் அவங்கவங்க இருப்பிடம் வீடுகளுக்கு As they திரும்புகிறார்கள். were walking, நடந்து போகும்போதே they were all still thinking very sad about that old woman who died when the bomb fell. வெடிகுண்டுகள் தாக்குதலின் போது பரிதாபமாய் பலியாகிவிட்ட அந்த வயசான அம்மாவை நினைச்சு இப்பவும் துக்கப்பட்டு சோகமா பேசிக்கிட்டே போறாங்க. And as they were walking, இப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது they were all shocked to see that old one walking before them. அந்த வயசான அம்மா இவங்களுக்கு முன்னால் நடந்து போறதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். They thought, எல்லாரும் நினைச்சாங்க must be her ghost அந்த அம்மாவுடைய ஆவியா தான் இருக்கணும். that is still loitering in this place. அந்த அம்மாவுடைய ஆவி இன்னும் இங்க நடமாடி சுற்றி திரிகிறது. So when they came near, கிட்ட வந்ததும் it was not ghost. ஆவி இல்லது, It was really that old woman. அது உண்மையாகவே அந்த வயசான அம்மா தான். So they asked her, what happened to you? அம்மா உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டாங்க. So the old woman said, வயசான அம்மா சொல்றாங்க, as I was trying to walk as fast as I could to the bomb shelter, எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா அந்த பாதுகாப்பு மையத்தை நோக்கி நாங்க நடந்து வரும்போது the door was already closed. கதவு ஏற்கனவே பூட்டிட்டாங்க. So what could I do? என்னால வேற என்ன செய்ய முடியும்? I was just walking back to my home மீண்டுமாக என்னுடைய தங்கும் இல்லத்துக்கே திரும்பி போய்விட்டேன். and I was quite afraid கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. because bombs are dropping everywhere. எங்கு பார்த்தாலும் குண்டு மழை பொழிந்து கொண்டிருந்தது. Then suddenly I remembered, அப்புறம் தான் திடீர்னு மனசு ஞாபகத்துக்கு வந்துச்சு, he who watches over Israel does not slumber nor sleep. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. So I thought to myself, ஆக எனக்குள்ளே நினைத்துக் கொண்டேன், why should I stay awake and God also stay awake? தேவனும் விழித்திருக்கும் போது நானும் ஏன் அவர் கூட சேர்ந்து விழித்திருக்கணும்? Let me go to sleep. நான் போய் தூங்கலாமே. So I slept peacefully the whole night ஆகவே ராத்திரி முழுசும் சமாதானமா தூங்கினேன். because God is watching over me. ஏனென்றால் தேவன் கண்கொட்டாமல் விழித்து என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். Because He watched over me, அவர் என்னை விழித்து காத்து கொண்டிருக்கிறபடியால் not a single bomb dropped. ஒரு வெடிகுண்டு கூட விழல. Amen. ஆமென். See, unwavering trust in God. தேவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அலசடிப்படாத பற்றுறுதியை பாருங்கள். My dearly beloved brothers and sisters, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, my sons and daughters, என் அன்புக்குரிய மகள்மார்களே this is மகன்மார்களே, what you need to practice now. இதைத்தான் இப்போதைக்கு நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் கைக்கொள்ள பழக You வேண்டும். need to build your faith. உங்கள் விசுவாசத்தை வீரமாய் கட்டி எழுப்ப வேண்டும். Instead of worrying over your lost situation, உங்களுடைய இழந்து போன சூழ்நிலைகளை நினைத்து கவலைப்படுவதற்கு பதிலாக instead learn to put your trust in God. அதற்கு மாறாக உங்கள் நம்பிக்கையை தேவன் மீது உறுதியாய் பற்றிக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். Perhaps some of your situation may be hopeless. உங்களிலே ஒரு சிலருடைய சூழ்நிலைகள் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கலாம். You may have suffered some loss. சில இழப்புகளை நீங்கள் கண்டிருக்கலாம். Instead of trying to fight in the flesh to prove you're right, நீங்க தான் சரியானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக மாம்சத்தின் அடிப்படையில் சண்டை போடுறதுக்கு பதிலாக, instead of fighting for your rights, உங்கள் உரிமைகளுக்காய் போராடுவதற்கு பதிலாக, rather keep quiet, அதுக்கு பதிலா வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறது நல்லது. kneel down, முழங்கால் படியிடுங்க, pray, ஜெபிங்க, trust God தேவனை நம்புங்கள். to do battles for you. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி அவரை When you நம்புங்கள். start doing this, நீங்கள் இப்படி செய்ய துவங்கும் போது you are building your faith, உங்க விசுவாசத்தை நீங்க கட்டி you are எழுப்புறீங்க. building your trust. உங்கள் நம்பிக்கை நீங்கள் கட்டி So எழுப்புகிறீர்கள். when you begin to build your trust in this kind of small matters, இந்த சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் தேவன் மீது உங்கள் நம்பிக்கை நீங்கள் கட்டி எழுப்ப முயற்சிக்கும் போது, like putting bricks one on top of another, ஒரு கல்லின் மேல் அடுத்த கல் என்று செங்கல் செங்கலாய் அடுப்புவது போல your faith will grow. உங்கள் விசுவாசம் வளரும். Your trust will grow from small to big. சிறிதான நிலையிலிருந்து உங்கள் நம்பிக்கை வளர்ந்து பெரிதாகிவிடும். So let's come back to Daniel now. இப்பொழுது தானியேலிடம் திரும்பி வருவோமா? So Daniel was arrested. தானியேல் கைது செய்யப்பட்டு He விட்டார். was brought before the judge நீதிபதிகளுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டார். and he was found guilty குற்றவாளியாக காணப்பட்டார். and he was about to be thrown into the lion's den. சிங்க கெபிக்குள் இப்பொழுது அவரை எரிய போகிறார்கள். That was the punishment. அதுதான் தண்டனை.
will be thrown into the lion's den. சிங்க கெபிக்குள் தள்ளப்படுவார். And you know, there were 5 lions. அங்க 5 சிங்கங்கள் இருந்துச்சாம். And they were all prepared for such a time as this. இப்படிப்பட்ட ஒரு நேரம் எப்பொழுது வரும் என்பதற்காகவே கொலைவெறி பசியோடு ஆயத்தமாக்கப்பட்ட சிங்கங்கள். Because all the lions had read the book of Esther. ஏனென்றால் எல்லா சிங்கங்களும் எஸ்தர் புஸ்தகத்தை படிச்சிருந்துச்சு. They knew by heart what Mordecai told Esther. மொர்தெகாய் எஸ்தருக்கு என்ன சொன்னார் என்பதை இந்த சிங்கம்லாம் மனப்பாடமா படிச்சு வச்சிருந்துச்சு. If the lions knows that, I'm sure you know better. சிங்கங்களுக்கே அது தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா அதை விட உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் நினைக்கிறேன். What did Mordecai tell Esther? மொர்தெகாய் எஸ்தருக்கு என்ன சொன்னார்? For such a time as this, இந்த சமயத்தில் சகாயம் செய்வதற்கென்றே you have come to the kingdom. நீ ராஜ்யத்துக்குள் வந்திருக்கலாம். So the lions knew. சிங்கங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. For such a time as this, இதை போன்ற ஒரு நேரத்திற்கென்றே we have been fasting for 40 days. 40 நாட்கள் நாம் உபவாசம் இருக்கிறோம். So they knew they're going to get a big grand dinner. ஒரு நல்ல சிறப்பான இரவு விருந்து தங்களுக்கு கிடைக்க போகிறது என்று நிச்சயித்துக் கொண்டன. So the door to the cave was open. சிங்க கெபியின் கதவு திறக்கப்பட்டது. And they were all hungrily waiting for their dinner. பசிவெறியோடு இரவு விருந்துக்காய் சிங்கமெல்லாம் வாய் விளந்து காத்திருக்கிறது. And they threw Daniel into the den. தானியேலை சிங்க கெபிக்குள் தூக்கி எறிந்தார்கள். When the lions saw, சிங்கங்கள் அதை பார்த்தபோது they got the news that one man is coming down. ஒரு மனுஷன் கீழே வருகிறான செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. Because the lions all receive a WhatsApp message. ஏனென்றால் சிங்கங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப் செய்தி வந்துருச்சு. One man is going to be given to you for dinner. ஒரு புருஷன் இன்று இரவு உங்களுக்கு விருந்துக்காக ஆகாரமாய் கொடுக்கப்படுவான். So the 5 lions planned who will get what share. 5 சிங்கங்களும் யார் யாருக்கு என்னென்னலாம் பங்கு கிடைக்கும்னு இப்ப திட்டம் போட்டு விட்டன. They already planned the schedule. ஏற்கனவே நிகழ்ச்சிக்கு திட்டம் வகுத்து விட்டன. So now when they were looking up, இப்ப மேல பார்த்தா instead of one man coming, ஒரு மனுஷன் கீழே வரதுக்கு பதிலா 2 persons were coming. 2 பேர் கீழே வராங்க. So what is now, this is upsetting our schedule. இது நம்மளுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு கொஞ்சம் மாறா இருக்கே. So for one single moment, ஆகவே ஒரு வினாடி துளிக்கு all the 5 lions were confused. 5 சிங்கங்களும் குழம்பி போய் விட்டன. Who's going to get what? யாருக்கு என்ன கிடைக்குமோ, Who will get the head? யாருக்கு தலை கிடைக்கும். So as they were looking, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது the other person who was coming down, கீழே இறங்கி கொண்டிருந்த மற்றவர் he had 2 big long wings. அவருக்கு 2 பெரிய நீண்ட செட்டைகள் இருக்கின்றன. And he also had a long sword in his hand. அது மட்டும் இல்ல, கையில ஒரு நீண்ட பட்டயத்தையும் பிடித்திருக்கிறார். When the lions saw that, சிங்கங்கள் அதை பார்த்ததுதான் தாமதம். they all backed out. எல்லாம் தானாக பின்வாங்கின. They all backed out. எல்லாம் பின்வாங்கி விட்டன. Oh, be careful. ஓ, ஜாக்கிரதையா இருக்கிறது That நல்லது. sword is not an ordinary sword. அந்த பட்டயம் சாதாரண பட்டயம் இல்லப்பா. The sword is aflamed with fire. அந்த பட்டயமே அக்கினி ஜுவாலையாய் கொழுந்து விட்டு எரிகிறது. I'm sure you all know that wild animals are afraid of fire. காட்டு மிருகங்கள்னாலே தீக்கு ரொம்ப பயப்படும் உங்களுக்கு தெரியும். So the angel stretched out the sword. தேவதூதன் அந்த பட்டயத்தை நீட்டினாரே பார்க்கணும். All the lions backed out. சிங்கம் எல்லாம் பின்வாங்கிருச்சுங்க. So the angel told Daniel, தேவதூதன் தானியேலிடம் சொல்லுகிறார், "Oh man, beloved of God, ஓ தேவனுக்கு பிரியமான புருஷனே, lie down and sleep peacefully. நீ சமாதானமா படுத்து தூங்குப்பா. I will take care of all these lions." இந்த சிங்கத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். All throughout the night, ராத்திரி முழுவதும் Daniel please slept so peacefully. தானியேல் அவ்வளவு சமாதானமா படுத்து தூங்குறாரு. Now the real story now takes place. இப்பதான் உண்மையாகவே கதை கரு நடக்கிறது. He did all his work perfectly. தனக்கு நியமிக்கப்பட்ட அத்தனை கடமைகளையும் கச்சிதமாய் பூரணமாய் செய்து His முடித்தார். spiritual life, he was right before God. அவருடைய ஆவிக்குரிய ஜீவித்தை எடுத்தால் தேவனுக்கு முன்பாக செம்மையும் நீதியுமாய் இருக்கிறார். He was right before God. தேவனுக்கு முன்பாக அவர் நீதி உள்ளவராய் So இருக்கிறார். that's why he was able to say, அதனால தான் அவரால் இப்படி சொல்ல முடிந்தது. I'm blameless before God and before you. தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவன், உமக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்யாதவன். Because of that, அது நிமித்தமாகத்தான் he had this unwavering trust in God. கொஞ்சமும் ஆட்டம் காணாத அலசனைப்படாத நம்பிக்கையின் பற்றை தேவன் மீது பதித்து வைத்திருந்தார். You know, to qualify for a martyr, ஒரு இரத்த சாட்சி என்கிற தகுதி நிலையை அடைய you வேண்டுமானால் also need this quality, that is to be blameless. குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்ற குணாதிசயமும் தவிர்க்க முடியாத குணம்சமாகும்.